ரூபாய் கொடுத்துட்டு போறேன் உடம்பு கட்டி ஏற்றி அங்க போட போடுறா முட்டிய நான் முக்கி போட அதெல்லாம் அப்படா நான் போடணும். இப்ப நீதான் போடணும் முட்டிய ரத்த போட்டுக்குள்ளே முட்டி போடுவாங்க ஒழுங்கா போடுறா நீட்டு கைக்கு கை அப்படி நீட்டுவாங்க கை நீட்டு நீட்டுறா நீட்டு நல்லா நீட்டுறா கை நீட்டியா இதான் பில்லு எடுத்துக்கிட்டு ஓடு கேளுங்கடா அப்ப 1080 ரூபாய் என்ன வந்து பணம் கொடு பணம் கொடு பணம் 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 பணம்ன்றிய ஒரு பழமொழி சொல்ல கேட்டுக்கடா என்ன தெரியுமா ஆமா என்ன தெரியுமா சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசு கிட்ட வந்த பணமோ திரும்ப வீட்டுக்கு போகவே போகாது போகாதுடா நான் கொடுக்க சொல்லியே என்னடா பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன் பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் பீஸ் கையில பிடிக்க போடுவான். ஆமா ரூம்பு ரூம்பு அதையா இரண்டு கிடக்கும். அதனால இந்த தவிட வீட்டுல எதனா வேலை போட்டு ஏன்டா ஏன் கிட்ட என்னால வேலை இருக்கு பையா நான் மாதிரி தவிட வீட்டுல வேலை அதனால உனக்கு வேலை வேணும். என்ன வேலை? நான் கொடுக்கறேன்டா உனக்கு வேலை. நான் கொடுக்குறேன். நீ கொடுப்பன்ற தெம்பல தமாக்கிறேன் நானு. அப்படியா? என்ன வேலை தெரியுமா? ஆயிரமோ என் வீட்டு தெரிய எத்தனையோ ஆம்பளை. ஆமாடா. அதனால என் வீட்டுக்கு வர ஆம்பளைங்களே ஒரு ஆளா ஆமா
உள்ள அனுப்பி டோக்கன் பண்ணணும். டோக்கன் போடுற வேலை நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா எப்படியா ஊட்ட டோக்கன் போடுற வேலை அந்த வேலைக்கு பேரு அந்த வேலைக்கு பேர் தான் தாபூர் மாமா வேலை. தாபூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்டா வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி செவலியா ஊட்ட தாபூர் மாமா. அதோ நான் ஒரு தாபூர். ஆமா நீ ஒரு தாபூர். என்ன 1050 ரூபாய் தந்து கரண்ட் நான் தாங்க தாபூர். நான் ஞாபகம் போறேன். நீதான் அதேதான். நீ ஒரு தாபூர் தான். நான் என்னப்பா பாடுறேன் போலீஸ்கார கூட அது மாதிரி கட்டிங் மாட்ட மாட்டான். அந்த டீயை குட்டிக்கு பேஜ் ஆச்சு அதெல்லாம் போகணும்டா. நாடக ஏற்றம் நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனா போதும். போறான் பத்தியா கரண்ட் பில்லு கட்ட டாபுரு மாமா. எல்லாம் யாரால என் வாய் போறாரு. அதனால என்னன்னு சொல்லு. அப்படியா? இந்த நேமம் கிராமத்துல யார் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டுருவாங்க. அப்படியா? பக்கத்துல வந்து படுக்கோ 2000 ரூபாய். ஓரம் மயிறு யாரு அனாத? அண்ணாத்த 2000 ரூபாய் கொடு. இந்த நேரத்துல ஏது 2000? 2000 ரூபாய் எனக்கு ஓனம். எதுக்கு? இல்லன்னா நாளைக்கு கம்பெனிக்கு போக. எதுக்கு பணம் 2000? அவன் பக்கத்துல போய் படுக்க போற. பக்கத்துல போய் படுக்கிறதுக்கு 2000மா? நாடகம் நல்லா இருந்து நமக்கு தாமரம் கொடுத்தாலும் ஐயா பாருங்க, காலையில நமக்கு அம்பாவுக்கு பைசல் பண்ணாதான் பணமே. 2000 ரூபாய் கூகுள் பே பண்ணாங்களா? ஏசி வேனுக்கு டீசல் போட்டு வச்சு என்ன 40 நிமிஷத்துல வரலாம். வந்தவாசில இருந்து இந்த நேமம் கிராமத்துக்கு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மேடிக்கிறான். முகத்தான் வருதா தவிர ஒரு நிமிஷம் வண்டியாது. அடுத்த ராட்டி நான் வந்தேன் பொன்னூறு நான் வந்தேன் பொன்னூறு
அந்த தட்டில உதய போறது என்னுடைய தங்கச்சி யுவாடா. அது மட்டும் கிடைக்காது. அவ ஏன் திரும்ப வந்திருக்கா? நல்லா அடுத்த மாசம் அம்மா ஆபரேஷன் தான் ஒண்ணுடா அட்வான்ஸ் ஏறி கொடுக்கணும். 4 லட்சம் சம்பாதி ஆம்பளை வேஷம் ஆடுறவங்க பவர் இல்லம்மா. இந்த துணி தந்த வைக்கிறவங்க தான் பவர். என்ன அப்படி ஒட்டுநூறு மாதிரி அடிக்கிறேன். அடுத்த ரேட்டு தெரியுமா? இப்பொழுது இந்த கூட்டத்தை மீண்டும் கூச்சலாக ஆக்குவதற்காக டீ கொதிக்க வைத்திருக்கிறார்கள் இளைஞர்கள். இப்பொழுது கொண்டு வரப் போகிறார்கள். தூங்கி மடிந்து கொண்டிருக்கும் செடிக்கு இப்ப மீண்டும் கிளம்ப போகிறார்கள். விழிப்புணர்வுகள் அமைதியோடு அமர்ந்திருங்கள். இளைஞர்கள் தயார் செய்துட்டார்கள். டீக்காரங்கார அங்க போறான், என்ன கலக்கிறான்னு தெரியல. ஐயோயோ புளியாங்கோட்டை தூள் கலக்குறாங்களா? நன்றி நன்றி. இளைஞர்கள் 2வது முறையாக இந்த பணியில் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கொடுக்க போறாங்க. யாரும் சத்தம் போடாத கேட்டுட்டே இருங்க. நான் வேற இந்த நல்ல நேரத்திலே மேல்மருவத்தூர் கிராமத்தை சேர்ந்த எங்கள் கலைதேவி நாடக மன்றம் என்றாலே ஒரு தனி விருப்பம் கொண்ட ஐயா மில்டரிங் கான்ட்ராக்டர் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 1001 வாரி வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்கள் எல்லாம் அல்ல அந்த முத்துமாரி அம்மன் அருள் பெற்று நீளோடி கால வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். பாய் எடுத்துக்க போறான். உட்காரு உட்காரு உட்காரு. ஐயோ நீங்களும் போயிட்டுன்னா நாங்க கிளம்பிடுவோம். அம்மா நீங்க இருக்கிற சைக்கிள் தான். இந்த கிராமத்துல ஒரே கிராக்கிங் வரலடா. அதனால 6000 ரூபாய் கொடுத்து பாத்தியா 6000 ரூபாய் கொடுத்து இந்த நாம கிராமத்துல யாரா வரீங்களாப்பா? கை தூக்க முன்னே கண்டு கல்யாணி வாரி யார் வராங்கன்னு பாக்குறேன். அப்படியே சட்டி சுற்றதாடா நான் இந்த கோலம் எனக்கு வேண்டுதலே இங்க நம்மளுக்கு முன்னாடி கருத்து மேல கட்டுவோம். எனக்கு எனக்கு
நான் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அனுதினமும் தென்தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய உங்க மகமாகப்பட்டது எதற்காக இப்படி வாடி வந்து போயிருக்கு? எனக்கு குத்துக்கள் மாதிரி நின்னுக்கிறனே அப்படின்னு சிந்தனை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறாய். ஆமா நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றீங்க? உண்மைதான். எனக்கு வந்தது நாட்டு என்ன இளவரசன் ஆச்சு? மக்களுக்கு ஆமா அவமானப்படுத்தி விட்டார். என்ன நாட்டு இளவரசன் மேல் அவமானப்படுத்தி விட்டார். கொஞ்சம் பாத்துக்கிட்டு அமைதியா இருந்தீங்க. என்ன செய்வது? என்ன சொன்னா? அதை சொல்லத்தான் உன்னிடம் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னங்க சொன்னா? பார்த்து வேலைக்காரன் கூலிக்காரன் ஐயோ செருப்பு சம்பளம் செலுத்திவிட்டார். ராஜா, ஐயா, மச்சி. உங்களை பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொன்னா இத பாத்துக்கிட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? அது மட்டும் கிடையாது. இப்போது எதற்காக என்ன சந்திக்க அது வந்திருக்கீங்க? மட்டும் அல்ல, எனக்கு வருகிற வெள்ளிக்கிழமை அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகிறது. அப்படியா? இந்த மஞ்சள் நீராட்டு விழா சரியா? மரண விழாவாக இருக்க வேண்டும். அது உன்னிடம் தான் இருக்கிறது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. வா, கூறுகிறேன். அப்படியா அர்த்தம்? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்னங்க ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலம் என்னால். நீங்க கோடு போடுங்க. இருவரையும் விடக்கூடாது. ஆனால் கொண்டு நாம் இருவரும் அந்த ரங்க காதலர்கள். மன்னர் அரசபையில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். வெறும் நடிப்பு மட்டும்தானே? நடிப்பு மட்டும்தான். நடித்துதான் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். புறப்படு. இது அனைத்தும் அமைச்சர் தலைமையில் தான் நடக்கிறது.